Hi student and parents, welcome back to Best Education YouTube channel. நான் உங்கள் மணிகண்டன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவில் இந்த காலேஜோட கேம்பஸ் லைஃப், சீட் மேட்ரிக்ஸ், TNA 2020-25 ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங், அதே மாதிரி லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் அண்ட் கம்யூனிட்டி வைஸாகவும் கோர்ஸ் வைஸாகவும் பார்க்க போறீங்க. அண்ட் இந்த காலேஜுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற கட் ஆஃப் 2026ல இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த காலேஜில் பர்டிகுலராக ஜாயின் பண்ணு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகலாமா இல்லை கவர்மெண்ட் கோட்டாக்கு போகலாமான்ட்டு. TNEA 2020-26 கவுன்சிலிங் டைமில் உங்கள் கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணியும் உங்கள் கம்யூனிட்டி மார்க் பேஸ் பண்ணியும் நீங்கள் என்ன கோர்ஸ் கேட்குறீங்களோ அந்த கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் கேட்டாலும் சரி, எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னை கேட்டாலும் சரி, கோயம்புத்தூர் கேட்டாலும் சரி, அதுக்காக பர்சனலைஸ்டு சாய்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ரெடி பண்ணி நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம். அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும், டிஸ்டன்ஸ் பார்க்கல கூகுள் ஃபார்ம் கொடுத்துக்கிறோம், அதை ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். எல்லாம் வாட்ஸ்அப்பில் இந்த டிஸ்பிளேல தெரிய டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ கவுன்சிலிங் கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இன்ட்ரெஸ்டான ஸ்டூடெண்ட் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2006 எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு வெல் நோன் எஸ்டாப்ளிஷ்டு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ். லொகேஷன் பற்றி பார்த்தா டிஎன் பாளையம் கோயம்புத்தூரில் ஃபீஸபிள் ஏரியாவில் இருக்குது. டிஸ்ட்ராக்ஷன் கம்மி, ஃபோக்கஸ் பண்ணி படிக்க நல்ல என்வரான்மெண்ட் இருக்குது. கேம்பஸ் சைஸ் அரௌண்ட் 10 acres. ரொம்ப பெரிய கேம்பஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் வெல் மெயின்டைன் அண்ட் கம்பேக்டாக இருக்கும். ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக மூவ்மெண்ட் அண்ட் அசசிபிலிட்டி இருக்குது. இது அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளைஸில் இருக்கிற ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஸோ சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் ஸ்டாண்டர்டைஸாக இருக்கும். நேக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு A+ கிரேட் கொடுத்துருக்காங்க. இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டீச்சிங் குவாலிட்டி அண்ட் ஓவராலாக காலேஜ் பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட் லெவலில் இருக்கும்னு இண்டிகேட் பண்ணும். NBA அக்ரிடேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோர்சஸ்க்கு வச்சிருக்காங்க. ஸோ சில கோர் டிபார்ட்மெண்ட் குவாலிட்டி வைஸ் பேட்டர்ன் ரெகக்னைசேஷன் கிடைச்சிருக்கு. கேம்பஸ் லைஃப் ஓவராலாக பார்த்தா டிசிப்ளின் மாடர்ன் லெவல் மெயின்டைன் பண்ணுறாங்க. பேசிக் ஃபெசிலிட்டிஸ் லைக் லேப், கிளாஸ் ரூம், லைப்ரரி எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். கல்ச்சரல் அண்ட் டெக்னிக்கல் ஈவெண்ட் நடக்கும், பட் டாப் டயர் எக்ஸ்போஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஃபைனலாக சொல்லணும்னா இந்த காலேஜ் கேம்பஸ் லைஃப் ஓவர் ஹைப்பும் கிடையாது, பிலோ ஆவரேஜும் இல்லை. டீசன்ட் அண்ட் பேலன்ஸ் என்வரான்மெண்ட், எஸ்பெஷலி சீரியஸாக சூட்டபிளான ஆப்ஷன். நெக்ஸ்ட் இந்த காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் பற்றி கிளியராக பார்ப்போம். டோட்டல் UG கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 9 கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணும். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு மல்டிபிள் ஆப்ஷனும் இருக்குது. டோட்டல் இன்டேக் எடுத்துட்டீங்கன்னா 780 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தா மீடியம் இன்டேக் கெப்பாசிட்டி இருக்கிற காலேஜ்னு சொல்லலாம். இப்போ கோட்டா வைஸ் பார்த்தா கவர்மெண்ட் கோட்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா 570 சீட் வந்து அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. இது TNA கவுன்சிலிங் மூலமாக தான் ஃபில் ஆகும். மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா 773 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் அட்மிஷன் மூலமாக கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்தவரைக்கும் கட் ஆஃப் நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை, பட் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், லோ கட் ஆஃப் இருந்தால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ண சான்சஸ் இருக்கு இந்த காலேஜ் பொறுத்தவரைக்கும். அண்ட் கவர்மெண்ட் கோட்டாவில் டீசென்ட் கட் ஆஃப் இருந்தால் சீட் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஃபைனலாக சொல்லணும்னா TNA கவுன்சிலிங் ட்ரை பண்ணுங்க. பேக்கப்பாக மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனையும் கன்சிடர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த காலேஜோட 2025 கவுன்சிலிங்கில் ரவுண்டு வைஸ் சீட் ஃபில்லிங் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இனிஷியல் வேகன்சி பார்த்தா டோட்டலாக 507 கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்க்கு வந்து அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. ரவுண்டு 1 எடுத்துக்கிட்டிங்களா 200 to 179 இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் எடுத்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1 கவுன்சிலிங் வந்து கலந்துக்குவாங்க. இந்த காலேஜ் பொறுத்தவரையிலும் ஒன்லி 20 சீட் மட்டும் ஃபில் ஆயிருக்குது ரவுண்டு 1ல். இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. ரவுண்ட் 2ல் மேஜர் ஜம்ப் ஆயிருக்கு, 419 சீட் வந்து ஃபில் ஆகுது. இது மெயின் ரவுண்ட்னு சொல்லலாம். இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் இந்த ஸ்டேஜில் தான் சீட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரவுண்டு 3ல பார்த்தீங்கன்னா 49 சீட் வந்து ஃபில் ஆகுது. லாஸ்ட் ரவுண்டு வரைக்கும் டிமாண்ட் ஸ்டெடியாக இருந்திருக்கு. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் 3 சீட் வந்து ஃபில் ஆகுது. ஓவராலாக பார்த்தா டோட்டல் சீட் ஃபில்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 490 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு அவுட் ஆஃப் 507க்கு. ரிமைனிங் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து ஒரு 16 சீட் வந்து ரிமைனிங் இருக்கு. ஃபில்லிங் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 96.77% ஆஃப் சீட் வந்து இந்த காலேஜ் பொறுத்தவரை ரவுண்டு 3 எண்டு வரையும் ஃபில் ஆயிருக்கு. ஃபைனல் அனாலிசிஸ் இந்த டேட்டா பேஸ் பண்ணி பார்த்தா காலேஜுக்கு டீசென்ட் டிமாண்ட் இருக்குன்னு கிளியராக தெரியுது. எஸ்பெஷலி ரவுண்டு 2ல தான் பார்த்தீங்கன்னா ஹெவி சீட் ஃபில்லிங் வந்து நடந்திருக்கு. லாஸ்ட் வரைக்கும் சீட் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக மிடில் லெவல் டிமாண்ட் இருக்கிற காலேஜ்னு கன்சிடர் பண்ணலாம். கவுன்சிலிங்கில் வந்து சீரியஸாக கன்சிடர் பண்ணால் ஒர்த்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் 2025 கம்யூனிட்டி வைஸாகவும் கோர்ஸ் வைஸாகவும் என்ன க்ளோசிங் கட் ஆஃப் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் எடுத்துட்டீங்களா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். OC கேட்டகரி பார்த்தீங்கன்னா 171 வந்து க்ளோசிங்காக இருக்குது. BCக்கு வந்து 156, BCMக்கு வந்து 165, MBCக்கு வந்து 150, SCக்கு வந்து 130, SCAவுக்கு வந்து 126, STக்கு வந்து 110. நெக்ஸ்ட் கோர்ஸ் எடுத்துட்டீங்களா AIDS. இது OC கேட்டகரிக்கு வந்து 172 வந்து க்ளோசிங்காக இருக்குது. BCக்கு வந்து 164, BCMக்கு வந்து 169, MBCக்கு வந்து 158, SCக்கு வந்து 140,
142, எஸ்சிஏவுக்கு வந்து 136, எஸ்டிக்கு எதுவுமே சீட் அலாட் ஆகல. இதுதான் ஏஐடிஎஸ்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் லாஸ்ட் இயர். நெக்ஸ்ட் கோர்ஸ் எடுத்துட்டீங்களா பிசினஸ் சிஸ்டம். ஓசி கேட்டகரிக்கு 162க்கு வந்து க்ளோசிங்கா இருக்கு. பிசிக்கு வந்து 160, பிசிஎம்க்கு வந்து 160, எம்பிசிக்கு வந்து 154, எஸ்சிக்கு வந்து 135, எஸ்சிஏக்கு வந்து 147, எஸ்டிக்கு எதுவுமே சீட் அலாட் ஆகல. நெக்ஸ்ட் கோர்ஸ் எடுத்துட்டீங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 174க்கு வந்து க்ளோசிங்கா இருக்கு. பிசிக்கு வந்து 165, பிசிஎம்க்கு வந்து 165, எம்பிசிக்கு வந்து 160, எஸ்சிக்கு வந்து 143, எஸ்சிஏக்கு வந்து 137, எஸ்டிக்கு எதுவுமே சீட் அலாட் ஆகல. ட்ரிபிள் எடுத்துக்கிட்டீங்களா ஓசி கேட்டகரிக்கு வந்து 160க்கு வந்து க்ளோசிங்கா இருக்கு. பிசிக்கு வந்து 154, பிசிஎம்க்கு வந்து 150, எம்பிசிக்கு வந்து 148, எஸ்சிக்கு வந்து 106, எஸ்சிஏ எஸ்டிக்கு எதுவுமே சீட் அலாட் ஆகல. நெக்ஸ்ட் கோர்ஸ் எடுத்துட்டீங்களா இசிஇ. ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 169க்கு வந்து க்ளோசிங்கா இருக்கு. பிசிக்கு வந்து 162, பிசிஎம்க்கு வந்து 160, எம்பிசிக்கு வந்து 158, எஸ்சிக்கு வந்து 137, எஸ்சிஏவுக்கு வந்து 128, எஸ்டிக்கு வந்து 119க்கு வந்து க்ளோசிங்கா இருக்கு இசி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 154க்கு வந்து க்ளோசிங்கா இருக்கு. பிசிக்கு வந்து 142, பிசிஎம்க்கு வந்து 150, எம்பிசிக்கு வந்து 139, எஸ்சிக்கு வந்து 101, எஸ்சிஏ எஸ்டிக்கு எதுவுமே சீட் அலாட் ஆகல. இதுதான் லாஸ்ட் இயர் 2025 கவுன்சிலிங்ல க்ளோசிங் கட் ஆஃப். பட் 2026ல இந்த சேம் கட் ஆஃப் வச்சுருந்தா கண்டிப்பா இந்த காலேஜ் நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட செகண்ட் ரவுண்ட் தான் இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மோஸ்ட் ஆஃப் சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ நீங்க செகண்ட் ரவுண்ட் வர ஸ்டூடெண்ட் ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும். ஸோ ஃபீஸ் வந்து கொஞ்சம் நார்மலா இருக்குன்னு இந்த காலேஜ் நீங்க எடுத்து நீங்க படிக்கலாம். அதே மாதிரி இந்த காலேஜோட கம்ப்ளீட் ஃபீஸ் டீடைல், பிளேஸ்மெண்ட் டீடைல், அட்மிஷன் ப்ராசஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.